இந்த நாள் இனிய நாள், இந்த நேரம் நல்ல நேரம். வணக்கம் குழந்தைகளா. நாம இன்னைக்கு எதை பத்தின கதைய பார்க்க போறோம் தெரியுமா? அம்மா அப்பாவோட அருமை பெருமைய உணர்த்துற கதைய பத்தி. இதிகாசங்களும் சரி, புராணங்களும் சரி, எந்த ஒரு மார்க்கமும் சரி, ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லிருக்கு தெரியுமா? எஸ், அம்மாக்கும் அப்பாக்கும் தான். நமக்கு உயிர் தந்து உடல் தந்து அருமையான வாழ்க்கையையும் தந்த அம்மா அப்பாவோட பெருமையை உணர்த்துற இந்த கதைக்கு போவோமா? மகாராஷ்டிரால பீமா நதிக்கரையில அமைஞ்சிருக்கு பண்டரிபுரம். இங்க பீமா நதி சந்திரபர போல வளைஞ்சு போறதால அதுக்கு சந்திரபாகா அப்படிங்கிற பெயரும் இருக்கு. பண்டரிபுரத்துல ஜானுதேவர் சத்யவதி தம்பதிக்கு புண்டரீகன் அப்படிங்கிற ஒரு மகன் இருந்தான். அவனுக்கு எப்பவுமே அம்மா அப்பான ஒரு அலட்சியம். அவங்க பேச்ச கேட்கறது கிடையாது, வயசானவங்களை கவனிக்கிறது கிடையாது, அவங்களுக்கு தேவையான உதவியும் செய்யறது இல்ல. இப்படி பெத்தவங்களை மதிக்காம இருந்தான். அப்படி இருக்கும்போது அவங்க அம்மா அப்பா காசி யாத்திரைக்கு ஒரு குழுவோட அங்க இருந்து புறப்பட்டாங்க. புண்டரீகனோட மனைவிக்கும் காசிக்கு போகணும்னு ஆசை. அதனால புண்டரீகனும் அவனோட மனைவியும் அதே குழுவோட காசி யாத்திரைக்கு கிளம்பினாங்க. காசிக்கு போகும்போதும் புண்டரீகன் அவனோட பெத்தவங்களுக்கு வேண்டிய பணிவிட கூட செய்யாம மேற்கொண்டு அவமரியாதை பண்ணான். அங்கிருந்து காசிக்கு கிளம்பினோனே போற வழியில குக்குட முனிவர் ஆசிரமத்துல எல்லாரும் தங்கி ஓய்வெடுத்தாங்க. புண்டரீகனுக்கு அன்னைக்கு அதிகாலையிலேயே விழிப்பு வந்துடுச்சு. அப்ப அழுக்கான ஆடைகளோடவும் விகாரமான முகத்தோடவும் சில பெண்கள் ஆசிரமத்துக்குள்ள போய் ஆசிரமத்தை பெருக்கி துடைக்கிறது, தரைய சுத்தம் பண்றது, முனிவரோட உடைகளை துவைக்கிறது, அவருடைய பூஜைக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்யறதுன்னு ரொம்ப சுறுசுறுப்பா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லா வேலையும் முடிச்ச உடனே அவங்க எல்லாரும் ரொம்ப அழகா மாறிட்டாங்க. அவங்களோட ஆடைகளும் புது பொலிவோட மாறிடுச்சு. இதெல்லாம் பார்த்த புண்டரீகனுக்கு ஆச்சரியம் தாங்கல. உடனே ஆர்வம் தாங்காம அந்த பெண்கள் கிட்ட போய் வணங்கிட்டு, அம்மா நீங்கள்லாம் யாரு? உடனே எப்படி அழுக்கா வந்து இவ்வளவு அழகா மாறிட்டீங்க அப்படின்னு கேள்வி கேட்டான். அதுக்கு அவங்க சிரிச்சுக்கிட்டே, நாங்கள் கங்கை, யமுனை, சரஸ்வதி, நர்மதா, கோதாவரி, காவேரி போன்ற புண்ணிய நதிகள். என் மக்கள் எல்லாரும் தங்களுடைய பாவங்களை எல்லாம் போக்கிக் கொள்வதற்காக எங்க கிட்ட வந்து நன்மை அடையறாங்க. நாங்க அந்த பாவங்களை களைய இந்த ஆசிரமத்துக்கு வரோம். இங்கே குக்குட முனிவர் அவருடைய பெற்றவர்களை தெய்வத்தை போல எண்ணி பணிவிட செய்கிறார். அப்படிப்பட்ட அவருக்கு சின்ன சின்ன தொண்டுகள் புரிவதாலேயே எங்களுடைய இந்த பாவங்கள் நீங்கி நாங்கள் மீண்டும் புதிய பொலிவை பழையபடி பெறுகிறோம் என்று சொல்லிட்டு அங்கிருந்து உடனே கிளம்பிட்டாங்க. இத கேட்ட புண்டரீகனுக்கு அப்பதான் தான் இத்தனை நாளா பண்ண தப்பு புரிஞ்சுச்சு. உடனே மனம் திருந்தி ஓடி போய் அவங்க அப்பா அம்மா கால விழுந்து, அம்மா அப்பா என்ன மன்னிச்சிடுங்க, இத்தனை நாளா உங்களுடைய அருமை பெருமை தெரியாம நடந்துக்கிட்டேன். இனிமே உங்களை கண்ணும் கருத்துமா கவனிச்சுக்கிறது தான் என்னுடைய முழு நேர வேலை அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு அதன்படியே நடந்துக்கிட்டான். அவனோட பெற்றோர்களும் அவனுடைய மனம் மாற்றத்தை கண்டு மகிழ்ந்து அவனுடைய சேவைக்காக அவனையும் அவன் மனைவியையும் மனமாற ஆசீர்வாதம் பண்ணாங்க. புண்டரீகனோட இந்த சேவையால அவனோட அப்பா அம்மா மட்டும் மகிழ்ச்சி பெறல, அந்த கிருஷ்ணனே ஆனந்தப்பட்டான். புண்டரீகனுடைய இந்த சேவைய உலகுக்கு உணர்த்துறதுக்காக தானே ருக்மணி தேவியோட புண்டரீகன் வீட்டு வாசல்ல போய் நின்னு, அப்பா புண்டரீகா, நான் தான் கிருஷ்ணன் வந்திருக்கேன்னு சொன்னான். அந்த நேரம் புண்டரீகன் அப்பா அம்மாக்கு பணிவிட செஞ்சுட்டு இருந்தான். கிருஷ்ணன் என்ன இடமெல்லாம் சுத்திலும் சேரும் சகதியுமா இருந்ததால அவனை தரையில நிக்க வைக்க முடியுமா? அதே நேரம்
அம்மா அப்பாக்கு செய்யற பணிவிடையையும் நிறுத்தாம ஒரு செங்கலை இடது கையால எடுத்து தூக்கி வாசல்ல போட்டான். கிருஷ்ணா, நீ அது மேல ஏறி நில்லுப்பா, கொஞ்ச நேரம் நான் இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பாக்கு பணிவிடைய முடிச்சுட்டு ஓடி வந்து கிருஷ்ணனையும் ருக்மணி தேவியையும் வரவேற்று வணங்கினான். பகவான் கிருஷ்ணர் சொன்னார், நீ உன் அம்மா அப்பாக்கு சேவை செஞ்சியே, அதுவும் நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சும் பணிவிடைய உடனே நிறுத்தாம அதை முழுமையா முடிச்சிட்டு நீ என்னை வந்து வணங்கினதை கண்டு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உனக்கு என்ன வரம் வேண்டும் கேளு அப்படின்னு சொன்னாரு. உடனே புண்டரீகன், பாண்டுரங்கனே, நீ இங்கேயே நிரந்தரமாக இருந்து பக்தர்கள் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டான். பாண்டுரங்கனாகிய கிருஷ்ணனும் அதன்படியே இன்னைக்கு வரைக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் அந்த செங்கல் மேல நின்னுக்கிட்டு எல்லோருக்கும் ஆசீர்வாதம் பண்றாரு. என்ன குட்டீஸ், அம்மா அப்பாக்கு சேவை செய்தால் நாம வேண்டியதெல்லாம் கொடுக்கும் இறைவனே நமக்காக காத்திருப்பார்னு இந்த கதை மூலமா புரிஞ்சுதா? நீங்களும் இனிமே உங்க அம்மா அப்பாக்கு உங்களால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை செய்யணும். நீங்க கண்டிப்பா செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். மீண்டும் ஒரு அபூர்வமான ஆச்சரியமான கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.